வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்பதற்காக நாம் சோர்ந்துவிடக் கூடாது என நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தினார். விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காரியாபட்டி அருகே உள்ள மல்லாங்கிணற்றில் நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளரும் திருச்சுழி தொகுதி எம்எல்ஏவுமான தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது இந்த தேர்தல் தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளதாக பேசிய அவர், வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்பதற்காக நாம் சோர்ந்துவிடவில்லை என்றும், பீனிக்ஸ் பறவையாக திமுக மீண்டும் எழுந்து வரும் என்றும் சூளுரைத்தார். மேலும் தோல்விக்கான காரணத்தை அறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த குழுவிடம் மக்கள் கருத்துக்களை மனம் திறந்து கூறுங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களை அணுகின்ற போது உங்கள் அணுகுமுறையில் கனிவும் அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும் என்று பேசிய அவர், வரும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என உறுதியளித்தார். நாம் மீண்டும் இந்த தோல்வியை வெற்றி பெற்று இன்றைக்கு நம்முடைய தலைவர் வெற்றி இழந்துவிட்டாரே என்று நாம் வழக்கில் இருக்கிறோமோ, அந்த தலைவர் மீண்டும் தமிழ்நாட்டில் செஞ்சாட்சி கோட்டைக்குள்ள முதலமைச்சராக நுழைந்தார் என்ற காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் தலைவரையை செஞ்சாட்சி கோட்டைக்கு அந்த நாள் தலைவர்கள் ஈரோடு அருகே பாசூர் தடுப்பணை காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி பெருமாள் என்கிற செல்லத்துறை தனது மனைவி பாரதி மற்றும் 2 மகன்களுடன் பரமத்தி வேலூரில் உள்ள மாமியார் வீட்டிற்கு கோடைகால சுற்றுலாவாக சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று உறவினர்களான இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி பிரதீபா மற்றும் ஸ்ரீமதி ஆகியோருடன் சேர்ந்து மொத்தம் 6 பேர் ஈரோடு மாவட்டம் பாசூர் காவேரி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஆற்றில் இறங்கி கைகோர்த்து குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பிரதீபா ஆற்று நீரில் மூழ்கியுள்ளார். அப்போது கரையில் இருந்த பெருமாள் அவரை காப்பாற்ற முயன்ற போது மீன்பிடி வலையில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் மீனவர்களின் உதவியோடு உயிருடன் மீட்கப்பட்ட பாரதி மற்றும் மாணவி பிரதீபா ஆகிய இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தனர். சேத்தியாத்தோப்பு கட்டுக்கரை பகுதியில் மனைவி குடும்பம் நடத்த வராத காரணத்தால் கணவர் வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கட்டுக்கரையைச் சேர்ந்தவர் இளவரசன். இவருக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்து வரும் இவர் தான் சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே வீட்டில் உள்ள மனைவி மகேஸ்வரிக்கு அனுப்பி வந்துள்ளார். இந்நிலையில் இளவரசன் வெளிநாட்டில் இருந்து வீட்டிற்கு வந்தபோது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை கண்டித்து குடும்பம் நடத்த அழைத்துள்ளார். இதனை மகேஸ்வரி மறுக்கவே மன உளைச்சலில் இருந்த இளவரசன் தான் வெளிநாட்டில் இருந்து அனுப்பிய பணத்தை எடுத்துக்கொண்டு மகேஸ்வரி வேறு நபருடன் சென்றுவிட்டதாகவும், தனது இறப்பிற்கு காரணம் மகேஸ்வரி அவருடன் பழகும் ஆண் மற்றும் 2 பெண்கள் என வீடியோ வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.